இப்ப வந்து நெறைய காமெடி நடிகர்கள் வராங்க. நெறைய ஸ்டேஜஸ் தேடி அலையுறாங்க. வாய்ப்புக்காக அலையுறாங்க. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்குறாங்க. நீங்களும் அந்த மாதிரியான நெறைய கஷ்டங்கள் பார்த்து தான் இந்த ஸ்டேஜ்ல இங்கிலீஷ் படத்துல நடிக்கிற ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறீங்க. இப்ப எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ராயர்னா யாரு அப்படின்னு தெரியும். வர கலைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல. இது வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து என்ன கேட்டீங்கன்னா, சினிமாவுல நீங்க வரணும்னா, திறமைய விட பொறுமை ரொம்ப முக்கியம். உண்மைய சொல்றேன் நானு. ஏன்னா இப்ப இன்னைக்கு எல்லாரும் டயலாக் பேசுவாங்க, நடிப்பாங்க, மிமிக்ரி பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு வர்றதுக்கு 1 வருஷம் கழிச்சு வாய்ப்பு வரும். 10 வருஷம் கழிச்சு வாய்ப்பு வரும். நான் வந்து அவ்வளோ வருஷம் அண்ணன்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு நான்லாம் வந்து இப்ப ஒரு 3 வருஷம் இந்த கொரோனா காலத்துலலாம் வந்துகிட்டு ம். பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு படம் நெறைய படம் கமிட் ஆகுது. அட்வான்ஸ் வாங்குறேன். நான் போற நேரத்துல லாக்டவுன். கிட்டத்தட்ட 3 வருஷம், 3 1/2 வருஷம் அப்படின்னு எந்த வேலையும் கிடையாது. அப்படி சிப்ன்னு உட்காந்துருக்கேன். இப்ப மித்தவங்க என் கூட கஷ்டப்பட்டு நடிக்க வந்தவங்க எல்லாரும் வந்து சில பேரும் வேற பிசினஸுக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. சில பேர் எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா நான் வந்து எனக்கு இத தவிர வேற வேலை கிடையாது. நான் பொறுமையா இருந்தேன். அந்த இடத்துல திறமை எடுபடல. நான் அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். அதெல்லாம் வேலைக்கு ஆவாது. என்னைய கேட்டா, நீங்க சினிமால ஜெயிக்கணும்னா, திறமைய விட பொறுமை ரொம்ப முக்கியம். 1 மாசத்துல 1 நாள் தான் ஷூட்டிங் வரும். 6 மாசத்துல 2 நாள் தான் ஷூட்டிங் வரும். அதுக்கெல்லாம் ஓகேன்னா, நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா சந்தோஷம். வாங்க. புதுசா வாங்க. நெறைய பேர் வாங்க. சாதிங்க. ஆனா பொறுமைய கத்துக்கிட்டு வாங்க. பொறுமைய வச்சுக்கிட்டு சூப்பரா, சூப்பரா ஒரு விஷயம் சொன்னீங்க. சரி நீங்க சொல்லுங்க. புது ஹீரோ. ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க. இப்ப நெறைய பேருக்கு நம்மள தெரியாது. இப்ப வந்து உங்களுக்கு நெறைய பேர் அடையாளம் குடுப்பாங்க. "ஏய் அந்த அட்டு ஹீரோப்பா. குற்றம் தவிர ஹீரோப்பா" அப்படின்னு சொல்லி கை காமிப்பாங்க. இப்ப நெறைய ஹீரோஸ் வராங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் நம்ம சென்ட்ராயன் சொன்ன மாரி தான். பொறுமை தான். பொறும தான். ஆ. ஏன்னா, நம்ம இன்னைக்கு நெனைக்கிறாங்க இன்னைக்கு நம்ப ஃபேமிலிலயும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்ப எனக்குமே 12 வருஷம் ஆச்சு. எனக்கும் ஃபேமிலில ப்ரெஷர் இருக்கு. அது மாரி எல்லாத்துக்கும் ஃபேமிலில ப்ரெஷர் இருக்கும்போது, நம்ப அண்ணன் சொன்ன மாரி பொறுமையா இருக்கணும். நம்மளுக்கு கிடைக்கும். போராடிட்டே இருங்க. திறமைய தூக்கிட்டு போராடிட்டே இருங்க. கண்டிப்பா அது ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு அடையாளம் காட்டும். கண்டிப்பா. சோ சார் இந்த கேள்வி பர்சனலா கேட்கிறேன்னே வச்சுக்கோங்களேன். உங்கள மாதிரியான ஒரு காமெடி கலைஞர் தான் பாலா அண்ணா. பாலா அண்ணா நெறைய விஷயங்கள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது சொல்றதுன்னா, நம்ம டீம் மூலமா நீங்க சொல்லலாம். இல்ல பாலா நீங்க நல்ல ரூட்ல போயிட்டுருக்கீங்க பாலா. அதே ரூட்ல நீங்க போயிட்டே இருங்க. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்கவே வாங்கிக்காதீங்க. உங்க ரூட்ல நீங்க போயிட்டே இருங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே ஜெயிச்சிட்டீங்க. இருங்க. ஆமா. லெஃப்ட், ரைட் ஆமா. பார்க்காதீங்க. ஆமா. நீங்க அவ்வளவுதான். ஜெயிச்சிட்டீங்க. இன்னும் நீங்க ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.